குமரன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரம் வந்து எப்படியாவது வந்து அவர்கிட்ட வந்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அந்த ஆல்ரெடி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு வெளியே வராரு. "என்னப்பா இங்கே?" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "சார் உங்களுக்காக தான் சார் ரொம்ப நேரமா வெயிட்." "ஆமாம் சார், அந்த பையன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான்." அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிப்பா என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், அது வந்து சார்." அப்படின்னோன்னே, "என்னப்பா சீக்கிரம் சொல்லுப்பா, எனக்கு வேலை இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி சொல்லுப்பா." அப்படி "சரி வாப்பா, உள்ளே வாப்பா." அப்படி சொல்லி கூப்பிட்டு பேச சொல்கிறாரு. "சார் இங்கே பாருங்கள் சார்." அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாரு. அத பார்த்து, "என்னப்பா இது? கடை வந்து கடை மாதிரியே இல்லையே!" சார் இது என்னோட கடை தான் சார். ஆனா உங்ககிட்ட நான் வந்து நெறைய பெரிய கடை இருக்கு. நெறைய பேர் வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டேன் சார். சாரி சார், எங்கள மன்னிச்சுடுங்க. ஆனா வந்து கண்டிப்பா உங்ககிட்ட உண்மை சொல்லணும்னு தோணுச்சு சார். அதுக்காக தான் சார் நான் வந்தேன்." அப்படின்னோனே, "நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் நீ செய்வியா? எப்படி இப்படிலாம் செய்வ? உன்கிட்ட உண்மையே கிடையாது. உண்மை இல்லாதவனுக்கு நான் எப்படி குடுக்க முடியும்? அதனால இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசாத." அப்படி சொல்லிடுறாரு. உடனே வந்து, "சார் தயவு செய்து மன்னிச்சுடுங்க சார். அப்படி நான் மனசாட்சி இல்லாதவனா இருந்தாலும் இப்படி வந்து கேட்டுக்க மாட்டேன் சார். தயவுசெய்து எங்க மன்னிச்சுடுங்க சார். ப்ளீஸ் சார். ஒரே ஒரு வந்து கான்ட்ராக்ட் மட்டும் குடுங்க. கண்டிப்பா நாங்க நல்லபடியா முடிச்சு குடுப்போம்." "எப்படிப்பா 2 மிஷின வச்சு முடிச்சு குடுக்க முடியும் நீ?" அப்படின்னா, "சார் அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க சார். நான் கண்டிப்பா முடிச்சு குடுப்பேன் சார். என் தலைய அடமானம் வச்சாவது நான் கண்டிப்பா முடிச்சு குடுப்பேன் சார்." அப்படின்னோனே, சரிப்பா ஒரு சின்ன கான்ட்ராக்ட்டா நான் உனக்கு தரேன். ஆனா ஒரு விஷயம், நீ சீக்கிரமாவே வந்து நெறைய பேர வந்து ஆளுங்கள வச்சு கொஞ்சம் மிஷின்லாம் வாங்கி போட்டு பெரிய கடைய ஆரம்பிக்கணும். புரியுதா? அத பேஸ் பண்ணி தான் நான் குடுக்குறேன் இப்போ. இப்ப என்னமோ இருக்கீங்க ஓகே. நான் கான்ட்ராக்ட் குடுத்தோனே கண்டிப்பா நெறைய பேர் ஆளுங்கள எடுத்து நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்கு ஓகேன்னா நான் குடுக்குறேன்." அப்படின்னோனே, "சரிங்க சார்." அப்படின்னாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. குமரன் யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து நம்ம வந்து ஒரு 2, 3 ஆளுங்கள போட்டு கொஞ்சம் மிஷின் வாங்கி நம்ம கடையிலேயே போட்டுடணும். அப்பதான் நம்ம கடைய வந்து நல்லா டெவலப்பா அவர்கிட்ட காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அதுக்கெல்லாம் காசு என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்த போய் கங்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே கங்கா கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க, "என்ன சந்தோஷமான விஷயம் வேண்டி கிடக்குது? இவருக்கு எல்லாம் சந்தோஷம் தான்." அப்படின்னு நம்ம சொல்லி அழுத்துக்கிறாங்க. "இல்ல கங்கா, நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு." "என்ன சொல்றீங்கங்க?" அப்படின்னோனே, "என்னப்பா சொல்ற குமரா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. "ஆமா கான்ட்ராக்ட் கிடைச்சிடுச்சு. அதுவும் வந்து அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு." அப்படின்னோனே எல்லாரும் அதிர்ச்சி. "எப்படி மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்போ கூட நம்மளால வந்து மிஷின்ஸ்லாம் வாங்க முடியுமா? ஆளுங்கள போட முடியுமான்னா, பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நல்ல காலம் கான்ட்ராக்டாவது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. உடனே வந்து குமரா பரவாயில்லப்பா, நீங்க முயற்சி பண்ணி வாங்கிட்டியே பெரிய விஷயம். இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே பேரன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா வந்து இன்னொரு வேலையும் வச்சிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ எப்படி நம்ம மிஷின் வாங்க போறோம்? பார்த்துக்கலாம்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து ஒரே போர் அடிக்குது காவேரிக்கு. உடனே சொல்றாங்க, "ஏங்க பயங்கரமா போர் அடிக்குதுங்க." அப்படின்னோன, "போர் அடிச்சா என்ன பண்ணணுன்ற? இங்க பாருங்க, ஏதாவது ஜாலியா பேசலாம், ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம் நம்ம 2 பேரும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பாட்டாவது கேட்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இங்க என்னதான் இருக்கு பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்குறாங்க. அப்போ வந்து காவேரிக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அத பார்த்த காவேரி வந்து யோசிக்கிறாங்க. "என்னங்க இதெல்லாம்?" அப்படி சொன்னோனே, "ஒண்ணும் இல்ல குடு." அப்படி சொல்லிட்டு புடுங்கி வாங்கி வைக்கிறாரு. "என்னங்க நீங்க எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறீங்க? சரி இவங்க யாரு? உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே?" அப்படின்னோனே, அமைதியா இருக்காரு. "சொல்லுங்க. அதெல்லாம் வந்து உனக்கு எதுக்கு?" அப்படின்னோனே, "இந்த மாரி தான் உம்முன்னு வச்சுருந்தீங்கன்னா, பின்ன பொண்ணுங்க எப்படி உங்கள விரும்புவாங்க? அதனால தான் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு." அப்படி சொன்னோனே, அப்படியே டென்ஷன் ஆயிறாரு. "காவேரி." அப்படின்னோனே, சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நான் எப்படி அந்த பொண்ண பார்த்துக்கலன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு தன்னோட பழைய வாழ்க்கைய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு விஜய். அவர் வந்து நேசிச்சது, அதுக்கப்புறம் வந்து அவர் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அந்த பொண்ணு வந்து அவர விட்டுட்டு போனது, அவர் முறையா லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரி கண் கலங்குறாங்க. விஜய் வந்து ரொம்ப சோகமா வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சோனே, காவேரி என்ன பண்றாங்க, அவர் கைய பிடிச்சு அப்படியே வந்து தன்னோட வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆறுதல் சொல்றாங்க. இது முடியுது.